Hi students, welcome to Subhasakti College. I am Sukanya, Assistant Professor of the Department of English. Okay, ma. So next today we will discuss about books. Prose. Okay, va. Prose topic la books அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு செகண்ட் டாபிக். ஓகேவா, ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ அதை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா புக்ஸ். இட் வாஸ் ரிட்டன் பை ஜான் மில்டன். ஸோ ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி பிஃபோராக வி மஸ்ட் லேர்ன் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். சரியா, நம்ம கண்டிப்பாக ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம புக் அந்த டாப்பிக்குக்கே போகணும். சரிங்களா. ஸோ இந்த புக்ஸ் அப்படிங்கிற டாபிக் எழுதினது யார் அப்படின்னா ஜான் மில்டன். ஸோ அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1608 லண்டன் இங்கிலாண்டில் பிறந்தார். தென் பெஸ்ட் நோன் ஃபார் ரைட்டிங் பேரடைஸ் லாஸ்ட். இவரோட பெஸ்ட் ரைட்டிங் எது அப்படின்னா பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது. தென் ஜான் மில்டன் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட் அண்ட் ஆத்தர். ஓகேவா, இவர் என்ன இருந்திருக்கார் அப்படின்னா போயட்டு அண்ட் ஆல்சோ ஆத்தர். இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா டைடு 1674. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஏர்லி லைஃப் என்ன அப்படின்னா ஸோ ஹி அட்டெண்டட் செயின்ட் பால்ஸ் ஸ்கூலில் அட்டன் பண்ணியிருக்காரு, படிச்சிருக்காரு. தென் பை த ஏஜ் ஆஃப் 12 ஹி நெவர் ஸ்டாப்டு ரீடிங் பிஃபோர் மிட் நைட். ஓகேவா, நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவார், படிச்சுட்டே தான் என்ன பண்ணுவார், தூங்குவார். அவர் படிக்காத நாளே இருந்ததே கிடையாது, மிட் நைட்டில் கூட. தென் மில்டன் லேர்ன்ட் க்ரீக், லர்டின் அண்டு ஹீப்ரூ. ஸோ அவர் என்ன லாங்குவேஜ்லாம் கற்றுருக்காரு அப்படின்னா லர்டின்னு, க்ரீக்கு அண்டு ஹீப்ரூ. ஸோ இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜையும் கற்று வச்சுருக்கார். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இவரோட ஸ்டடீஸ் என்ன அப்படின்னா மில்டன் ரிசீவ்டு ஹிஸ் எம்ஏ இன் 1632 அட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஓகேவா, கேம்பிரிட்ஜில் இவர் என்ன அப்படின்னா எம்ஏ டிகிரி வாங்கியிருக்காரு. தென் இவரோட ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆன் த மார்னிங் ஆஃப் த கிறிஸ்ட் நேட்டிவிட்டிஸ். ஸோ அப்படின்னா இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க் இன் இங்கிலீஷ், ஆன் த மார்னிங் ஆஃப் கிறிஸ்ட் நேட்டிவிட்டி. ஸோ இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட்டு மேஜர் ஒர்க். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவரோட லைசிடாஸ். ஸோ லைசிடாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எலிஜி போயம். எலிஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இரங்கற்பா. அதாவது ஒரு கிங் இறந்துருப்பார், அவருக்காக என்ன அப்படின்னா இந்த லைசிடாஸ் அப்படிங்கிற அந்த போயமை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு சாம்சன் அகோனசிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ராஜடியான ஒரு ஸ்டோரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம பார்த்த பேரடைஸ் லாஸ்ட். இதுதான் இவரோட ஃபேமஸான ஒரு ஒர்க். இந்த மில்டன்ஸோட லாங் எப்பிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த லாங் நெரேட்டிவ் போயம். சரியா, எப்பிக் அப்படின்னா லாங் நெரேட்டிவ் போயம். சரியா, எப்பிங்கிறது என்ன அப்படின்னா த லாங் நெரேட்டிவ் போயம். ஸோ இந்த பேரடைஸ் லாஸ்ட் வந்து மில்டன்ஸோட ஒரு லாங் எப்பிக். ஓகேவா. ஸோ இதை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா பப்ளிஷ்டு இன் 1667. ஓகேவா, 1667. ஸோ an epic poem in a blank verse. சரி, அதோட வேர்ஸ் என்ன அப்படின்னா blank verse. It is considered by scholars as one of the greatest poems of the English language. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ஒர்க் எது அப்படின்னா மில்டன்ஸோட பேரடைஸ் லாஸ்ட் தான். ஓகேவா. த நெக்ஸ்ட்டு ஸோ இவரோட டெல்ஸ் த பிப்ளிக்கல் ஸ்டோரி ஆஃப் த ஃபால் ஃப்ரம் த கிரேஸ் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ். இந்த பேரடைஸ் லாஸ்ட்டு இது வந்து கிரேட்டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த பேரடைஸ் லாஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரினா என்னது, பைபிளில் இருக்க ஸ்டோரி. ஆடம் அண்ட் ஈவ், ஆதாம் மற்றும் ஏவாளை பற்றியான ஒரு சொல்லக்கூடிய அந்த கதை தான் என்ன அப்படின்னா இந்த பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது. இட் வாஸ் ரிட்டன் பை ஜான் மில்டன். இந்த பேரடைஸ் லாஸ்ட் வந்து ஒரு ஜான் மில்டனோட ஒரு கிரேட்டஸ்டான ஒர்க். ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. மெனி ஸ்காலர்ஸ் கன்சிடர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் poems in English, poems of the English language. இங்கிலீஷ் லாங்குவேஜிலேயே ஒரு கிரேட்டஸ்டான ஒர்க் எது அப்படின்னா இந்த பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு மில்டன்ஸ் அஸ் அ பியூரிட்டன். ஸோ இவர் யார் அப்படின்னா மில்டன் வாஸ் ஏ பியூரிட்டன்.
ஓகேவா. இவர் எந்த இதை சேர்ந்தவர் ரிலீஜியன் அப்படின்னா பியூரிட்டனு. ஸோ நெக்ஸ்ட்டு இவர் பப்ளிஷ்டு மெனி பேம்ப்ளெட்ஸ். ஸோ என்னென்ன பேம்ப்ளெட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா எபிஸ்கோபசி 1642, தென் டிவோர்ஸ் 1643, தென் லிபர்ட்டி ஆஃப் ப்ரெஸ் 1644, தென் ரிஜிசிடியஸ் இன் 1649. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இவரோட மில்டனோட pamphlets works name. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு அட் த ஏஜ் ஆஃப் மில்டன் எப்போ அப்படின்னா 65 years. சரியா. அவரோட 1608 to 1674 வரைக்கும் 65 years. தென் ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் இஸ் another one famous poem. ஓகேவா. ஸோ ஹிஸ் 44 at the age of 44 he lost his blindness. ஸோ என்ன அப்படின்னா இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். சரியா. ஸோ எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ இந்த போயத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா மில்டன் வாஸ் எ பியூரிட்டன். ஸோ இவர் என்ன அப்படின்னா த ஏஜ் ஆஃப் 34 he married a 17-year-old மேரி பவுல். ஸோ மேரி பவுல் அப்படிங்கிறவங்கள என்ன பண்ணார் அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டார். At the age of 34 he married 17-year-old Mary Paul. His influences what அப்படின்னா பைபிள், Puritan upbringing, Roman, Greek and Italian poets and traditional epic poet. So மில்டனோட இன்ஃப்ளூயன்சஸ் என்னென்னா பைபிள், Puritan upbringing, Roman, Greek and Italian poets, traditional epic poetryல அவரோட இன்ஃப்ளூயன்சஸ். இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவரோட மேரேஜ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பேர்த்த மேரேஜ் பண்ணிக்கிட்டார். சரியா. ஃபஸ்ட்டு மேரி பவுல் 4 children 1642, தென் கேத்ரின் வுட்காக் 1 child 1656, தென் எலிசபெத் மின்ஷல் 1633. எலிசபெத் மின்ஷல் ஃபஸ்ட்டு மேரி பவுல், தென் கேத்ரின் வுட்காக், தென் எலிசபெத் மின்ஷல். ஓகேவா. ஸோ இந்த இவங்களுக்கு வந்து எப்படின்னா 4 children மேரி பவுலுக்கு, தென் கேத்ரின் வுட்காக்கு 1 child, தென் எலிசபெத் மின்ஷலுக்கு 1633 ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கார். ஸோ மில்டன் அண்ட் இங்கிலீஷ் பாலிட்டிக்ஸ். ஓகேவா. ஸோ இன் த 1640s and going struggle between King Charles and Parliament. ஓகே. came to a head. ஓகேவா. கிங் சார்ல்ஸுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிள். ஸோ யார் வந்து ஹெட்டாக வரதுன்னு. ஸோ அதில் என்ன பண்ணார் அப்படின்னா மில்டன் ஃபெல்ட் இட் வாஸ் ஹிஸ் டியூட்டி அஸ் அ போயட் டு ஸ்பீக் அவுட் இன் ஃபேவர் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி பார்ட்டி. சரியா. ஸோ இந்த இங்கிலீஷ் பாலிட்டிக்ஸில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மில்டன் வந்து பார்லிமெண்ட்ரிக்கு ஃபேவராக பேசினார். ஓகேவா. பார்லிமெண்ட்ரிக்கு ஃபேவராக தான் அஸ் அ ஒரு போயட்டாக பேசினார். ஓகேவா. ஸோ டுடே we have to discuss about what we have to discuss about John Milton. The last one, Milton and English politics in the 1640s and going struggle between King Charles and parliamentary. So 1640s என்ன நினச்சி அப்படின்னா கிங் சார்லஸ்க்கும் பார்லிமெண்ட்ரிக்கும் யார் வந்து ஹெட்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நம்மளோட ஜான் மில்டன் அஸ் அ போயட்டாக யாருக்கு ஃபேவராக பேசினார் அப்படின்னா நம்மளோட பார்லிமெண்ட்ரி பார்ட்டிக்கு தான் ஃபேவராக பேசினார். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஜான் மில்டன். ஓகேவா. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட் யூ வில் கலெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இது லாஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா மில்டன் அண்ட் இங்கிலீஷ் பாலிட்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜான் மில்டன்ஸ் பொயட்டிக் ஸ்டைல். சரியா. அவரோட பொயட்டிக் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ மில்டானிக் வேர்ஸ், மில்டானிக் எபிக், மில்டானிக் பிளாக் வேர்ஸ். ஓகேவா. இவரோட ஸ்டைல் எப்படின்னா மில்டானிக் வேர்ஸ், மில்டானிக் எபிக், மில்டானிக் பிளாக் வேர்ஸ். ஸோ எபிக் மீன்ஸ் வாட் த லாங் நெரேட்டிவ் போயம். ஸோ இவரோட எபிக் என்ன அப்படின்னா மில்டானிக்கோட எபிக் என்ன அப்படின்னா பாரடைஸ் லாஸ்ட். ஸோ இட்ஸ் அ பிபிலிக்கல் தீம். ஓகேவா. ஸோ பிபிலிக்கல் தீம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மில்டானிக் பிளாக் வேர்ஸ். ஸோ வாஸ் அ ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பொயட்டிக் ஸ்ட்ரக்சர் பாப்புலரைஸ்டு பை மில்டன். ஓகேவா. ஸோ இந்த 3 ஸ்டைலும் என்ன அப்படின்னா இவர் ஃபாலோ பண்ணுறது இட் இஸ் வெரி பாப்புலரைஸ்டு. ஓகே. இட் வெரி பாப்புலரைஸ்டு ஒன். த நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் வியூ. அதாவது ரிலீஜியஸ்னால் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ்னா
மதம். சரியா? ஸோ இவரோட ரிலீஜியஸ் வியூஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ த ரிலீஜியஸ் வியூஸ் ஆஃப் ஜான் மில்டன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மெனி ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஃபோக்கஸிங் ஆன் த நேச்சர் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் த டிவைன். ஸோ இவரோட ஒர்க் எல்லாமே என்ன அப்படின்னா, ஸோ நிறைய ரிலீஜியஸ் பற்றியும் டிவைன்னா என்னது, புனிதம், இந்த மாதிரி எல்லாமே எதை பற்றி அப்படின்னா இந்த ரிலீஜியனை பற்றியும் டிவைனை பற்றியும் தான் நிறைய ஒர்க் எழுதியிருப்பார். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க் என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த மார்னிங் ஆஃப் த கிறிஸ்ட் நேட்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் அப்படி தான். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராஜடி ஒன்று சொன்னேன்னா சாம்சன் ஆக்னசிட்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் சொன்னேன்னா அதுவும் எது அப்படின்னா ரிலீஜியஸ் ஆனதான். ஸோ அப்புறமே இவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா இந்த பேரடைஸ் லாஸ்ட். இந்த பேரடைஸ் லாஸ்ட்டும் என்ன அப்படின்னா இவரோட அந்த அதில் என்ன அப்படின்னா இந்த பிபிலிக்கல் தீம் கிறிஸ்டியானிட்டை பற்றி தான் சொல்லியிருப்பார். சரியா? ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா எதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா ரிலீஜியன் அண்ட் ஆஃப் த டிவைனை பற்றி தான் என்ன அப்படின்னா இவரோட ஒர்க் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஜான் மில்டன்ஸ் ஏரோபேஜிட்டிகா இது என்ன அப்படின்னா இது இவரோட ப்ரோஸ் ஒர்க், மில்டனோட ப்ரோஸ் ஒர்க் இது. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா த ஸ்பீச் ஆஃப் ஜான் மில்டன். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது ஜான் மில்டனோட ஸ்பீச், இந்த ஏரோபேஜிட்டிகா அப்படிங்கிறது. ஸோ இதில் எதை பற்றி பேசியிருப்பார் அப்படின்னா எ ஸ்பீச் ஆஃப் மிஸ்டர் ஜான் மில்டன் ஃபார் த லிபர்ட்டி ஆஃப் அன்லைசன்ஸ்ட் பிரிண்டிங் டு த பார்லமெண்ட் ஆஃப் இங்கிலாந்து. அதாவது என்ன அப்படின்னா the philosophical differences principle of a right to freedom of speech and expression. சரியா? நம்ம பேசுகிறதுக்கும் ஸோ அந்த அது என்ன அப்படின்னா நமக்கு தேவையான லிபர்ட்டி. சரியா? இங்கிலாண்டில் நமக்கு தேவையான லிபர்ட்டி ஃபார் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். சரியா? ஸோ அதுக்கான லிபர்ட்டியை பற்றி தான் இந்த ஸ்பீச் இருக்கும். சரியா? ஸோ ஸ்பீச் ஆஃப் ஜான் மில்டன். ஸோ இது எப்போ அப்படின்னா 1644 பப்ளிஷ்ட் பண்ணாங்க, நவம்பர் 23 ப்ரோஸ் ஒர்க் இது. ஸோ இது என்ன அப்படின்னா ஆப்போசிங் லைசன்சிங் அண்டு சென்சாரிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஏரோபேஜிட்டிகா இஸ் அமாங் ஹிஸ்ட்ரிஸ் ஃபிலாசபிக்கல் டிஃபென்ஸ். ஓகேவா? ஃபிலாசபிக்கல் டிஃபென்சஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் எ ரைட் டு ஃப்ரீடம்னா என்னது, சுதந்திரம், அதான் என்னது, லிபர்ட்டி. சரியா? லிபர்ட்டி சொல்கிறாங்க ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எ ஸ்பீச் ஆஃப் மிஸ்டர் ஜான் மில்டன் ஃபார் த லிபர்ட்டி ஆஃப் அன்லைசன்ஸ்டு பிரிண்டிங் டு த பார்லிமெண்ட் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இது என்ன அப்படின்னா ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ இதோட லாங்குவேஜ் ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷில் எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது ஐசோக்ரேட்ஸ். ஸோ ஐசோக்ரேட்ஸ் யார் அப்படின்னா எத்தீனியன் ஆரேட்டர். ஐசோக்ரேட்ஸ் யார் அப்படின்னா எத்தீனியன் ஆரேட்டர். ஸோ 4th century. ஓகேவா? 4th century பிசியில் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஏரோபேஜிட்டிக்காவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஜான் மில்டன். The English poet second after Shakespeare is a John Milton. ஓகேவா? ஸோ செகண்ட் poet after Shakespeare is John Milton. Then he wrote short poems and mainly prose. Short poems and mainly prose. So one of his notebooks includes pieces of taken from 8 writers. So என்ன அப்படின்னா ஸோ இதெல்லாம் எதுலேருந்து அப்படின்னா ஒரு 8 ரைட்டர்ஸ்லேருந்து. யாருன்னு அது முன்னாடியே சொன்னேன். என்னது, இட்டாலியன் ரைட்டர்ஸ், இங்கிலீஷ் ரைட்டர்ஸ், தென் ஃப்ரெஞ்ச், க்ரீக் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு 8 ரைட்டர்ஸ்டருந்து நிறைய பீசஸ் என்ன பண்ணால் இன்க்ளூட் பண்ணியிருக்கார். தென் ஹி லிவ்டு எ பியூர் லைஃப் அண்ட் ஹி பிலீவ்ட் தட் ஹேட் அ கிரேட் பர்பஸ் டு கம்ப்ளீட். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் இவரோட போயம் என்ன அப்படின்னா எல் அலிக்ரோ. ஸோ இது என்ன அப்படின்னா ஜாய்ஸ் ஆஃப் லைஃப் இன் ஸ்ப்ரிங் பற்றி சொல்லியிருக்கு, இன் ஸ்ப்ரிங் சீசன். ஸோ நெக்ஸ்ட்டு த செகண்ட் பென்சர். ஸோ இது என்ன அப்படின்னா தாட்ஃபுல் ஆஃப் மேன் இன் ஆட்டம். சொல்லாங்க. ஸோ போத் ஆஃப் த போயம்ஸ் கன்சிடர் டுகெதர் எப்படி வந்துச்சு அப்படின்னா காமர்ஸ் 1634 அண்ட் அர்கட் 1633.
ஓகேவா. காமர்ஸ் 1634, ஆர்கிட் 1633. ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஜான் மில்டன். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.